ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே நைட்ஸ் மெயின் இவெண்ட் ஜான் சீனாஸ் ஃபைனல் மேட்ச் ஒன் லாஸ்ட் டைம். த லாஸ்ட் டைம் இஸ் நவ். ஜான் சீனா அவரோட ஃபைனல் ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா குன்தர். அவர் தான் லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்சினுடைய தொடக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கன்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராரு. ஸோ கன்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஜான் சீனாவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. மேட்சும் பார்த்திங்கன்னா அனல் பறக்கிற மாதிரி ஆரம்பிக்குது. மேட்சோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்தர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக டாமினேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் செம்ம டாமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்தர் கிட்ட வந்து பார்த்தோம். நடுவில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா வந்து ஒரு சில ஏஎஸ்லாம் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணார். அதுலேருந்து கிக் அவுட் பண்ணார் கன்தர். அண்ட் அதுக்கப்புறம் அந்த அனௌன்சர் டேபிள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா குன்தருக்கு ஒரு ஏஏ போட்டு அதுக்கப்புறம் உள்ளே இழுத்துட்டு வந்து பின் ஃபால் பண்ண ட்ரை பண்ணார். பட் ஆனால் அதுலேருந்து நம்ம கன்தர் கிக் அவுட் பண்ணார் அகைன். அப்புறம் பவர் பாம் கனெக்ட் பண்ணார் கன்தர் ஜான் சீனாக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா கிக் அவுட் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் டாப் ரோப்லேருந்துலாம் நிறையா மூவ்ஸ்லாம் கன்தரும் பண்ணாங்க, ஜான் சீனாவும் பண்ணாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிக் அவுட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய ஏஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனாவும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். என்ன தான் அத்தனை கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே கூட நம்ம கன்தர் அதை வந்து அசால்ட்டு கிக் அவுட்டும் பண்ணிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கிக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்லீப்பர் ஹோல்ட்ஸு, நிறைய சப்மிஷன் மூவ்ஸ்லாம் கனெக்ட் பண்ணார். அதுலேருந்தும் சீனா முடிஞ்ச தப்பிக்க ட்ரை பண்ணாலும் அகெயின் திரும்ப நம்ம ஜான்சனுக்கு ஸ்லீப்பர் ஹோல்டாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டே இருந்தார் நம்ம கன்தர். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில ஃபைவ் நக்கல் சப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் நக்கல் சப்பல் கனெக்ட் பண்ணார். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்ஸை பார்த்து யூ கேன் சி மீ அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். செகண்ட் ஃபைவ் நக்கல் சப்பல் நம்ம குன்தருக்கு கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேர்டாக வந்து இதான் லாஸ்ட் ஃபைவ் நக்கல் சப்பல் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணலான்னு வரும்போது அதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம குன்தர் தப்பிச்சு நம்ம ஜான் சீனாக்கு பவர் பாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருந்தார். ஸோ பவர் பாம் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து சீனா கிக் அவுட்டும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அகெயின் ஸ்லீப்பர் ஹோல்டாக கனெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அகெயின் ஸ்லீப்பர் ஹோல்டாக கனெக்ட் பண்ணிட்டு இருந்து நம்ம ஜான் சீனா தான் தப்பிச்சுக்கிட்டே இருந்தார். அண்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரீத் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த கைகளை வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் கீழே விழுவாங்க. 3வது டைம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா மேட்சை முடிச்சிடுவாங்க. 2 டைம் கீழே வந்துருச்சு. 3வது டைம் நம்ம சீனா அகெயின் கிவ் அப் பண்ணாமல் கையை வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கி உயர்த்தி கிவ் அப் பண்ணாமல் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் மறுபடியும் ஸ்லீப்பர் ஹோல்டு போட்டார். அதிலிருந்து குன்தர் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் மறுபடியும் ஒரு ஸ்லீப்பர் ஹோல்டு வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருந்தார். ஸோ மறுபடியும் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜான் சீனா சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா டேப் அவுட்டும் பார்த்திங்கன்னா பண்ணிடுறாரு. ஸோ டூ எமோஷ்னல் மூமெண்ட்டுங்க. அந்த டயத்தில் வந்து டேப் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சைலன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு அப்படின்றத சொல்லி ஆகணும். டோட்டல் சைலன்ஸ், பின் ட்ராப் சைலன்ஸ். ஒரு சத்தம் கூட கேட்கல. குன்தரோட மியூசிக் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்குது. ஜான் சீனா ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இன் ரெஸ்லிங் கரியர், இந்த 23 வருஷ கரியரில் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா டேப் அவுட்டே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் அவர் டேப் அவுட் பண்ணி அதான் சரித்திரமே கிடையாது இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெஸ்லிங்லேயே. பட் சீனா ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் டேப் அவுட் பண்ணியிருக்காரு இவரோட இந்த 23 இயர் ஹோல் கரியரில். டேப் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு சின்ன புன்னகை, ஒரு சிறுசாக லைட்டாக சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் டேப் அவுட் பண்ணியிருந்தார். ஸோ குன்தர் அவரோட ஃபைனல் மேட்ச்சில் குன்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனாவை டிஃபீட்டும் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வாக் அவுட் ஆகிறாரு. ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு எப்பவும் போல் ஃபேன்ஸை பார்த்து எப்படி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கார். தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு டைம் திட்டினாலுமே கூட அதுக்கப்புறம் தேங்க்யூ சீனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிள் எச், நிறைய ரெஸ்லர்ஸு, நிறைய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஎம் பங்கு, கோடி ரோட்ஸ் அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைட்டில் வந்து சீனாவோட தோள் மேலே வச்சு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த டைட்டிலாம் தூக்கி செலிப்ரேட்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் கோடி ரோட்ஸ் சிஎம் பங்கிட்ட கொடுத்துட்டு அவரோட ஷூவை கழட்டிட்டு அவர் கையில் இந்த ரிப்பன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து நான் வச்சுருப்பார் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே கழட்டி இந்த ஷூ பக்கத்தில் போட்டுட்டு ரிங்கிலேருந்து லெஃப்ட் ஆகிறாரு. பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டு அவரோட ஸ்டூ அந்த கேமராமேன் அவர்கிட்ட பேசிவிட்டு ஃபேன்ஸ்கிட்டையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தைகள் பேசிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நடந்து போகிறாரு. லெஃப்ட் ஆகிறாரு. ஒரு ட்ரிபியூட் வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தாங்க ஜான் சீனாக்கு. அதையும் பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சீனா லெஃப்ட் ஆகிறாரு. சீனா அதுக்கப்புறம் WWE ரெஸ்லிங் கரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போகிறது கிடையாது. ஸோ இதுதான் அவருடைய ஃபைனல் அப்பியரன்ஸ். அவரோட ஃபைனல் டைம் அந்த ஃபைனல் அப்பியரன்ஸில் அப்படியே நடந்துக்கிட்டே போயிட்டு அப்படியே லெஃப்ட்டும் ஆகிட்டார். ஸோ அதோட சடன் மெயின் ஈவெண்ட் ஷோவுமே வந்து நான் முடியுது. ஸோ ரொம்பவே ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் நம்மளால் ஜான் சீனாவை இதுக்கப்புறம் ரெஸ்லிங் கரியரில் பார்க்கவே முடியாது. இதுக்கப்புறம் ஜான் சீனா ரெஸ்லிங் பண்ணவே போகிறதில்ல. இது அவருடைய ஃபைனல் மேட்ச், இதோட ஃபைனல் அப்பியரன்ஸ். அவர் கொடுத்து இந்த வருஷத்தோட 36 டேட்ஸில் 36th டேட்டாக பார்த்திங்கன்னா இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா டோட்டலாக முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மேட்ச்சை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா ஜான் சீனா வந்து மேட்ச் ஃபுல்லாகவே அடி தான் பார்த்திங்கன்னா வாங்குறாரு.
ஃபுல்லாகவே மேட்ச் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தார். ஒரு சில ஏஎஸ் கனெக்ட் பண்ணார், ஃபைன் நேகல்ஸ் அவர் கனெக்ட் பண்ணார் தவிர்த்து வேறு எதுவுமே வந்து நம்ம ஜான்சனா இந்த மேட்ச்சில் பண்ணவே கிடையாது. குன்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோல்டு மேலே ஸ்லீப்பர் கோல்டை கனெக்ட் பண்ணும்போது அது வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். எஸ்கேப் பண்ணார், அப்புறம் கவுண்டர் அட்டாக்லாம் கொடுத்தாரு, கிக் அவுட் பண்ணார். இந்த மாதிரி தப்பிச்சுக்கிட்டே இருந்தாலுமே கூட ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பர் கோல்டை போய் டைட்டாக மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணும்பொழுது சீனா வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே டேப் அவுட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா டேப் அவுட் பண்ணிவிட்டு இந்த மேட்ச்சையும் பார்த்திங்கன்னா குந்தர்கிட்ட கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஹோல் ரெஸ்லிங் கரியரில் நெவர் கிவ் அப் ஹஸ்ல் லாயல்டி ரெஸ்பெக்ட்னு சொல்லிட்டு இருந்தார் நம்ம ஜான்சன். ஃபார் த ஃபஸ்ட் டைம் கிவ் அப் பண்ணியிருக்காரு இன் ஹிஸ் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாகணும். ஸோ இவருடைய இந்த கடைசி மேட்ச்சை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்று அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜான்சனாக்கும் எட்ஜுக்கும் அவரோட ஃபைனல் மேட்ச் அப்ஸ் இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் கிடையாது. குந்தர் தான் ஃபைனலாக பண்ணிட்டு வந்து சீனாவை டிஃபீட்டும் பண்ணிட்டார். ஸோ நெவர் கிவ் அப்னு சொல்லிட்டு இருந்தவர் கிவ் அப்பும் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் ஜான்சன் இதுக்கப்புறம் எந்த விதமான டபிள்யூபிள்யூ அப்பியரன்ஸுமே கொடுக்க போகிறது கிடையாது. இந்த லாஸ்ட் அப்பியரன்ஸ் அண்ட் தட்ஸ் ஆல் எண்ட். எல்லாம் இதுக்கப்புறம் ஜான்சனோட அப்பியரன்ஸ் இதுக்கப்புறம் இருக்க போகிறது கிடையாது. சீனா வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக அப்படியே லெஃப்ட் ஆகிற மாதிரி காமிச்சு இந்த சடன் மீனியம் டீம் பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.